ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் இப்போ உங்களுக்கு பழமையான பாரம்பரியமான பல்லாங்குழி விளையாட்டை பற்றி தான் சொல்ல போகிறேன். 80s 90s பெண்கள்லாம் ரொம்ப விரும்பி விளையாண்ட விளையாட்டு இது. அதுக்கப்புறம் என்கிட்ட பல்லாங்குழி இல்லை. ரொம்ப கேப்புக்கு அப்புறம் கோவிட் டைமில் தான் இந்த பல்லாங்குழி வாங்கினோம். கோவிட் டைமில் என்னோடய ட்வின்ஸ் பசங்களை வீட்டுக்குள்ளேயே வச்சு என்னால் சமாளிக்கவே முடியல. அப்போ லாக்டவுன் வேறு, கடையெல்லாம் 1 hour தான் திறந்துருக்கும். அந்த 1 hourல என் ஹஸ்பண்டோட ஒர்க் பண்ணுற ஒரு ஃப்ரெண்டு இதை வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. என் பசங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே நல்லா சூப்பராக பல்லாங்குழி விளையாட கற்றுக்கிட்டாங்க. மறக்கப்பட்ட விளையாட்டுகள்லாம் நினைவுபடுத்துறதுக்கு கோவிட் ஹெல்ப்பாகவே இருந்ததுன்னு சொல்லலாம். ஒரு விதத்தில் தீமையாக ஒரு விதத்தில் நன்மையாகவே இருந்ததுன்னு சொல்லலாம். இந்த பல்லாங்குழி விளையாட்டில் 3 முறை எனக்கு தெரியும். அதில் ஒவ்வொரு முறையாக ஒவ்வொரு வீடியோவில் போடலான்னு இருக்கேன். உங்களுக்கு இந்த விளையாட்டு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ இது ஒருவர் மட்டும் விளையாடக்கூடிய விளையாட்டை நான் முதல்ல உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். அந்த காலத்தில் வீட்டுக்கு விளக்கா பெண்கள் இருந்தால் 2 பேர் கூட விளையாட மாட்டாங்க. தப்பி தவறி கூட விரல் அவங்க மேலே போட்டுன்னு பயப்படுவாங்க. அந்த மாதிரி சமயத்தில் தனியாக ஒருத்தர் மட்டும் விளையாடுற விளையாட்டு இது. இந்த விளையாட்டில் லெஃப்ட் டு ரைட்டு 1 2 3 4 5 6 7 அப்படின்னு முத்துகளை நிரப்பிக்கணும். அதேமாதிரி ஆப்போசிட் சைடில் ரைட் டு லெஃப்ட்டு 1 2 3 4 5 6 7 நிரப்பிக்கணும். இப்போ நம்ம இந்த 7 காயின் எடுத்து இப்படி ஒவ்வொரு குழியிலையா ஒன்று ஒன்றா போட்டுக்கிட்டே வரணும். இந்த மாதிரி நீங்கள் விளையாண்டுக்கிட்டே வரும்போது தானாகவே நம்ம ஸ்டார்டிங்கில் எப்படி குழியை நிரப்பி வச்சுருந்தோமோ அதே மாதிரி குழி நிரம்பிடும். எந்த குழியும் காலியாக இருக்கக்கூடாது. கரெக்டாக லாஸ்ட்டாக ஒரு காய் முடியணும், அடுத்த குழியை நம்ம எடுக்கணும். இந்த மாதிரி நம்ம போட்டு விளையாண்டுக்கிட்டே வரணும். இந்த விளையாட்டால் பல நன்மைகள் உண்டு. குழந்தைங்களுடைய விரல்களுக்கு பயிற்சி, ஷோல்டருக்கு பயிற்சி, கண்களுக்கு பயிற்சி. ஒவ்வொரு குழியிலையும் காயப்படும் போது நம்ம கண்கள் சுழன்று சுழன்று பார்க்கும். விரல்களுக்கு நல்ல பயிற்சி. ஆனால் இந்த விளையாட்டெல்லாம் இப்போ பிள்ளைங்க விளையாடாமல் மொபைல் கேம்ஸில் ரொம்ப மும்மரமாக மூழ்கி போயிருக்காங்க. அது உடம்புக்கு தான் கேடு. இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த மாதிரி நீங்கள் விளையாண்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ எத்தனை சுற்றுகள் விளையாண்டா இந்த கேம் முடியுங்கிறத நீங்கள் விளையாண்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பாருங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம போட்டுக்கிட்டே வரணும். கடைசியாக நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எப்படி குழிகளை நிரப்பி வச்சுருந்தோமோ அதே மாதிரி குழிகள் நிரம்பிடும். நமக்கு ஒரு மாயாஜாலம் மாதிரி காட்டும் இந்த விளையாட்டு. குழி நிரம்ப போதுன்னு நம்ம நினைப்போம். ஆனால் குழி நிரம்பாது. நிறைய சுற்றுகள் முடிஞ்சாதான் இந்த குழி நிரம்பும். இது தனியாக ஒரு ஆளாக யாருமே நம்ம கூட விளையாட ஆள் இல்லைங்கும் போது நம்ம இந்த விளையாட்டை விளையாடலாம். ரொம்ப ஜாலியாக இருக்கும், நேரம் போகிறது தெரியாது. இந்த விளையாட்டை நீங்கள் விளையாண்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எத்தனை சுற்றுகள் வந்தால் விளையாட்டு முடிஞ்சுதுங்கிறத நீங்கள் விளையாண்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.